வணக்கம். நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது. இந்நிலையில் ரேஷன் கார்டுகளில் EKYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் EKYC சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் அந்த கார்டுகள் ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரை 72 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் EKYC சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கான கால அவகாசம் மார்ச் 31 ஆகும். தற்போது 20 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் EKYC சரிபார்ப்பை முடிப்பது எப்படி என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைன் சென்டரில் சென்றும் இந்த செயல்பாட்டினை முடித்துக் கொள்ளலாம் அல்லது வீட்டில் இருந்தும் முடித்துக் கொள்ளலாம். அதற்கு முதலில் உங்கள் மாநிலத்தின் உணவுத்துறை அல்லது ரேஷன் கார்டு சேவையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்குள் செல்ல வேண்டும். அதில் EKYC இணைப்பை காணலாம். அதில் ரேஷன் கார்டில் உள்ள பதிவு எண் மற்றும் மொபைல் நம்பரை பதிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும். பின்னர் நீங்கள் பதிவு செய்திருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் வரும். இந்த OTP நம்பரை அதில் பதிவிட வேண்டும். பின்னர் ஆதார் நம்பரை பதிவிட்டு ரேஷன் கார்டுடன் இணைத்துவிட்டு ஆதார் மற்றும் ரேஷன் இரண்டிலும் உங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆதாருடன் இணைந்த பிறகு கைரேகை அல்லது OTP விவரங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதன்பின் EKYC சரிபார்ப்பு முடிந்துவிடும். ஒருவேளை இது செய்ய முடியாவிடில் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது ரேஷன் கடைகளுக்கும் சென்று இந்த செயல்பாட்டினை முடிக்கலாம். மேலும் இதனை செய்யாவிடில் ரேஷன் கார்டுகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதோடு அது ரத்தாகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.